ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச குடும்பத்தாருக்கு நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவ சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். உன்னதமானவருடைய பிரசன்னத்தையும் உன்னதமானவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலையிலே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிற உங்களை தேவன் அளவிடாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய பிரசன்னத்தால் இந்த பரிசுத்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த காலை ஆராதனையை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஓய்வு நாளை முற்றிலும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. ஆவியோடு உண்மையோடு பாடி உம்மை ஆராதிக்க உங்களுடைய பிள்ளைகளை உன் கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்துங்க. நாங்களும் சேர்ந்து துதித்து பாடி ஆராதிப்போம் என்று சொல்லி தங்களுடைய இல்லங்களிலே துதித்து பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் இல்லங்களில் உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி தந்து உம்முடைய பிரசன்னத்தினால் வரும் சந்தோஷத்தையும் உம்முடைய பிரசன்னத்தினால் வரும் மகிழ்ச்சியையும் உம்முடைய பிள்ளைகள் பார்க்கும்படி செய்தார்கள். நீரே இறங்கி வார உம்முடைய பிரசன்னத்தால் நிறைத்து காத்தார்கள். அதன் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பாடல்கள் மூலமாக, பாடல் வரிகள் மூலமாக எங்களோடு நீர் பேசும், செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேசும். பாட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தாசனை பயன்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற உடைய தாசனையும் பயன்படுத்தும். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கனம், துதி, மகிமை எல்லாம் உமக்கே சொந்தம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற எல்லாவல்ல எங்கும் நிறைந்த தேவனுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாஸ்டர் ஆனந்த் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி துதித்து பாடி ஆராதனையை நடத்தி உங்களை ஜெபத்திற்குள் நடத்துவார். ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையிலே நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்களும் உங்கள் இல்லங்களில் பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். ஆராதனையுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ பிரசன்னத்தை அனுபவியுங்கள். பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாராதனின் முதல் பாடலாக இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதான நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதான நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். அடிவாரி மீதில் அடித்தார், அம்புதியில் சேர்த்து மறித்தார். கல்வாரி மீதில் அடித்தார், அம்புதியில் சேர்த்து மறித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் வந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் வந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன்.
ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரை பின்பற்றக்கூடிய ஒருவரும் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடப்பார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள். நீங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு தன்னுடைய ஒரே வழி. அல்லேலூயா. இந்த கொரோனாவுடைய சூத்திரம், கொரோனாவினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசுவே வழிதான். அல்லேலூயா. இயேசுவே அல்லாமல் சூத்திரம் இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு, விடுதலையாக்குவதற்கு எந்த சக்திகளும் எந்த மருந்துகளும் இன்ஜெக்ஷனும் போதுமானவைகள் அல்ல. அல்லேலூயா. இயேசுவே அதற்கு தீர்வாக, இயேசுவே வழியாக, இயேசுவே சத்தியமாக, இயேசுவே நித்தியமாக இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய வாழ்வை அவர் தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உனக்கு புது வாழ்வை தருவார், சமாதானத்தை தருவார், பாவத்தை மன்னிப்பார், சாபத்தை தொலைப்பார் என்று சொன்னார். இவைகளுக்கு எல்லாவற்றுக்காகவும் கல்வாரி மீதிலே எனக்காக அவர் ஜீவன் தந்து மரித்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவது நாளில் அவர் எழுந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன்னதத்தில் அமர்ந்து பிதாவின் வலது பரிசத்தில் உனக்காகவும் எனக்காகவும் நம்முடைய ரட்சிப்புக்காகவும் இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காகவும் மீட்புக்காகவும் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய வழியிலே நாம் நடப்போம், அவர் சத்தியத்துக்குள்ளே நாம் நடப்போம். நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என்ற பாடல் பாடுவோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பேசுவோம்.
மூன்றாவது ஸ்டான்ஸ் பாருங்க. வியாதி வெறுமையால் சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. ஆம் என அன்பானவர்களே, இந்த சூத்திரம் கொரோனாவினுடைய 2வது சூத்திரம் தாக்கத்தினாலே இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போனாலும் சூத்திரம் அக்கம் பக்கம் உள்ளதான கதவுகள் எல்லாம் சூத்திரம் இங்க வியாதி வந்துருச்சு, இங்க கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடைத்து கொண்டாலும் அல்லேலூயா பக்தன் பாடுகிறான், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. ஏனென்று சொன்னால் கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. மனுஷர்கள் என்னை தனிமைப்படுத்தி இருக்கலாம், மனுஷர்கள் என்னை ஓரம் கட்டி வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை ஓரம் கட்டவே இல்லை. அல்லேலூயா. என் அருகாமையிலே என்னை படைத்தவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை உருவாக்கினவர் என் அருகே அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கிறபடினாலே நான் மனம் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்பதற்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா. என் கூக்குரலை கேட்பதற்கு ஒருவர் உண்டு. என் அங்கலாய்ப்பை கேட்பதற்கு ஒருவர் உண்டு. என் வியாபனத்தை கேட்பதற்கு ஒருவர் உண்டு. அவர் என்னை மனம் சோர்வடைய செய்ய மாட்டார். அல்லேலூயா. என்னை தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கக்கூடியவர், தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை உயிர்ப்பிக்கக்கூடியவர், தம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை பலப்படுத்தக்கூடியவர் ஒருவர் நமக்கு உண்டு என்பதை தேவ பிள்ளைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பாடலை பாடி நம்ம ஆராதனைக்குள்ளே செல்வோம். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்பில தான் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாடி ஆராதனைக்குள்ளே செல்வோம். உணர்வு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்று சொன்னால் அவர் மாத்திரம்தான் விண் உலகத்தை விட்டு, அல்லேலூயா, விண் அரசை விட்டு, பரலோகத்தை விட்டு பூ உலகத்துக்கு வந்து இந்த பூலோகத்தினுடைய மக்களை சூத்திரம் நேசித்த ஒரு கடவுள். அல்லேலூயா, தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆகவே மனசு, நம்முடைய மனசு என்ன நினைக்கிறது அப்படின்றத சொன்னவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் தங்களுக்குள்ளே யோசிக்கின்ற சில விஷயங்களை வெளிப்படுத்தின தெய்வம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அல்லேலூயா, அவருடைய எண்ணங்களை அறிந்தார், அவருடைய சிந்தனைகளை அறிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய யோசனைகளையும் நம்முடைய உணர்வுகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தேவன் ஒருவர் உண்டானால் தேவனுடைய பிள்ளைகளை ஏசப்பாவை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. இவங்க புரிஞ்சிக்கல, அவங்க புரிஞ்சிக்கல. சூத்திரம் கட்டின கணவன் இத்தனை வருஷமா என்னோடு கூட பயணித்தும் என்ன இவர் புரிஞ்சிக்கலையே அப்படி நீ கஷ்டப்படுறியா? உன்னை புரிஞ்சிக்கிற ஒரு நல்ல தெய்வம் உன் பக்கத்தில் அருகாமையில் உண்டு என்பதை மறந்துவோம். தேவ பிள்ளையே, அல்லேலூயா, நம்முடைய மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய மனசுல என்ன இருக்குது அப்படின்றத ஆண்டவர் உண்மையாகவே அறிவார். அல்லேலூயா. உன் மனசை புரிந்து உனக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன் இந்த கால வேளையிலே உன் அருகாமையில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லு. அல்லேலூயா. உன் வேதனையை சொல்லு. அல்லேலூயா. உன்னுடைய எல்லா காரியத்தையும் சொல்லு. அல்லேலூயா. அவர் புரிஞ்சுப்பாரு. அல்லேலூயா. அவர் அறிந்து கொள்வாரு. நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல தேவன். அல்லேலூயா. ஆகவே அவர்கிட்ட நம்முடைய எல்லாவற்றையும் சொல்லுவோம், எல்லா கஷ்டத்தை சொல்லுவோம், எல்லா பிரச்சனையை சொல்லுவோம், எல்லா நிலைகளை சொல்லுவோம், நம்முடைய வாழ்வாதாரத்தை சொல்லுவோம், நம்முடைய எல்லா இயலாமையை சொல்லுவோம், நம்முடைய சோர்வுகளை சொல்லுவோம், நம்முடைய பலவீனங்களை சொல்லுவோம். நமக்கு உண்டான எல்லா காரியத்தையும் மனம் திறந்து அவரிடத்துல ஒப்படைங்க, சொல்லுங்க. அவர் உங்களுக்கு பதிலளிக்கக்கூடியவராயிருக்கிறார், உங்களுக்கு கேட்கக்கூடியவராயிருக்கிறார், உங்களை அறிந்து கொள்ளக்கூடியவராயிருக்கிறார், உங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உங்களை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கலை, அதனாலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னை விட்டு அகன்ற போதும், என்னை விட்டு பிரிந்து சென்ற போதும், என் உறவுகள் என்னை விட்டு போன போதும் ஆண்டவர் என்ன மறக்காம இருக்கிறதுனாலதான் நான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன், இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு நான் கண் விழித்து பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சுகமா இருக்கிறேன். ஏன்னா என்ன படைச்ச ஆண்டவர் என்ன மறக்கலையே, என்ன மறக்கலையே, அவர் என்னை மறந்தும் போகலையே. அல்லேலூயா. மறவாத ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு என கண்பானவர்களே. அல்லேலூயா. ஆயிரங்கள் இருந்தாலும் கோடிச்சனை இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. காசு இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? ஆஸ்திகள் இருந்து என்ன பிரயோஜனம்? இவைகள் எல்லாம் உதவாமல் மனுஷனுக்கு போய்விடுகிறது. மனுஷனை காப்பாற்ற முடியாத நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுகிறானே என கண்பானவர்களே. ஆகவே சூத்திரம் ஆண்டவர் நமக்கு போதும். அல்லேலூயா. ஏசப்பா நமக்கு போதும், இயேசு எனக்கு போதும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க எனக்கு போதும்ப்பா. அல்லேலூயா. 1000 நமக்கு இருக்கட்டும். அல்லேலூயா. 1000 உறவுகள் இருக்கட்டும், சொந்தம் இருக்கட்டும், பந்தம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா இவைகளை பார்த்திலும் ஆண்டவர் எனக்கு மேலானவர். அல்லேலூயா. 1000 எனக்கு இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஆண்டவருடைய மனசை குளிர பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மை விட சுத்திரம் எனக்கு வேறு எதுவுமே இல்லப்பா. அல்லேலூயா. உண்மை விட எனக்கு பெருசா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இங்க நான் உயிரோடு இருந்தாலும் அவர் எனக்கு தேவை, இங்க நான் கண்ணை மூடினாலும் நித்தியத்துல எனக்கு அவர் தேவை. அல்லேலூயா. அந்த உணர்வு தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் எப்போதுமே வேணும். ஆண்டவரை மறந்து விடாதீர்கள் தேவ பிள்ளைகளை. இந்த பாடலை கருத்தோடு பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம்.
ஒருத்தர் கூட உங்களுடைய அழகுக்கு இணையாக மாற முடியலையே. உலகத்துல இன்னைக்கு அழகிகளை போட்டி வைத்து, ஆண் அழகன் போட்டி வைத்து தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனாலும் இயேசுவை போல ஒரு அழகுக்கு இன்னும் யாரும் ஈடு இணை செய்ய முடியவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அழகு உள்ளவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 10,000களில் அவர் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா என்று வேதம் வர்ணிக்கிறது. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கின் லீலி என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இவரை போல் ஒரு அழகுள்ள தேவன் ஒருவரும் இல்லை இந்த பூமியிலே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அழகு கொள்ளாத ஒரு நேசரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த தேசத்துல சோத்திரம் 2வது சோத்திரம் கொரோனாவினுடைய அலைவரிசை தாக்கத்திலே இன்றும் இதிலிருந்து மீண்டு வர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆண்டவரே தமிழ் சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வரும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம்ம தேசத்துல சோத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை அடைந்து வர வேண்டும். அல்லது ஒருவரும் பிணமாகவோ மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதை விட ஒரு சோத்திரம் கொடுமையானது ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் காப்பாற்றப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் தப்பிவிக்கப்பட வேண்டும். இந்த வாதை பிடியிலிருந்து மீட்கப்பட்டு ஜனங்கள் ஆரோக்கியம் அடைந்து சுகமடைந்து தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டும். ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும். படுக்கையில் இருக்கிற அவனை கர்த்தர் கண்டு அவனை எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சுட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆகவே இந்த பாதையிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து, இந்த பிணியிலிருந்து, இந்த கொடுமையிலிருந்து, இந்த உக்கிரகத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை தப்புவித்து வாழும் வாழ்க்கை வாழும்படியாக அவர்களுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்து அவரை அறிகின்ற அறிவை அவர்கள் அடையும்படியாக தேவன் செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் மறிக்க கூடாது. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் மறிக்கிறதை எங்கள் காதுகள் கேட்க கூடாது. ஆண்டவரே, அப்பா நாங்கள் பார்க்க கூடாது. ஆண்டவரே, ஜனங்கள் எவ்வளவாய் ஆண்டவரை பரிதாபமாய் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இந்த தமிழகத்திலும் ஆண்டவரை இந்தியாவிலும் ஆண்டவரை சுத்தரம் பல ஆண்டவரை சுத்தம் லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்து போயிருக்கிறார்கள். ஆண்டவரை சுத்தரம் இனி ஒரு மரணம் எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாது, இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது, எங்கள் சென்னையில் நடக்கக்கூடாது. ஆண்டவர் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடக்கக்கூடாது. ஆண்டவர் எங்கள் தேசத்தை, பட்டணத்தை, ஆண்டவரே எங்கள் ஊரை பாதுகாக்குவீராக, தப்புவிப்பீராக, அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்து கிருபையினால் இரக்கத்தினால் ஆண்டவரை முடிசூட்டி உம்மை அறிகின்ற அறிவை இந்த ஜனங்கள் அறியும்படியாய் செய்து உமக்காக வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்படியாய் கிருபை செய்வீராக. நித்திய ஜீவனை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்கிறார். ஒருவரும் அழிந்து போவதற்காக இந்த உலகத்தில் தன்னுடைய அந்த ஒரே பேரான குமாரனை ஆண்டவரை நீர் அனுப்பவில்லையே. அவர்கள் எல்லாரும் மீட்டு ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவை அடைந்து உமக்காக வாழும்படியாகத்தானே ஆண்டவரே உம்முடைய குமாரனை ஆண்டவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்து அவரை ஆண்டவரை பலியாக வார்த்தி அவருடைய சொந்த ரத்தத்தினாலே ஆண்டவரே நாங்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறது போல இன்னும் ஏராளமான மக்கள் ஆண்டவரை மீட்கப்பட்டு கடந்து வரும்படி, ஆண்டவர் சபைகளுக்கு வரும்படி, கர்த்தரை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்வீராக. ஆண்டவரின் நாட்களில் அநேக ஊழியர்கள் மரித்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரை சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் விட்டு போன ஊழியத்தை மீண்டும் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்து, ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் செய்து, ஆண்டவர் எலியாவை ஆண்டவரை விட எலிசாவை பயன்படுத்தினது போல, மோசையை ஆண்டவரை விட யோசுவாவை பயன்படுத்தினது விட ஆண்டவருடைய பிள்ளைகளை பயன்படுத்தி தேசத்துக்கு, பட்டணத்துக்கு, அவர்கள் இருக்கும் ஏரியாவிலே அவர்கள் ஸ்தாபித்திருக்கிற ஊழியத்திற்கு அவர்களை ஆசீர்வாதமாய் தொடர்ந்து உடைய நாமத்துக்கு மகிமையால் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். ஆண்டவரே சொல்லுங்க, எங்களோடு கூட ஆராதனை இணைந்திருக்கிற எங்கள் விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். ஒருவேளை பலவீனமாய் சுகவீனமாய் இருப்பார்கள், ஆனால் இப்போதே கர்த்தருடைய வல்லமை அவர்களை ஆண்டவரே பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா வாதை துன்பத்திலிருந்து இப்போதே நீக்கிவிடும்,
நீக்கிவிடும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்வையாளர்களாக அல்லாமல் பங்குதாரர்களாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தலைமை போதவர் கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை ஜெபத்தோடு கூட நாம் இருந்து கேட்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பேசலாம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாச குடும்பத்தாருக்கு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுள்ளது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். எங்கள் செவியையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்து காத்திருக்கிறோம். நாதா, நீ பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 6வது மாதத்தில் 2வது ஞாயிறு கர்த்தருடைய நாளை காண்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலையிலே நீங்கள் குடும்பமாக அமர்ந்து பைபிள், டைரி, பேனா இவைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் இந்த செய்திகளை எல்லாம் குறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. எத்தனை பேர் டைரியை ஃபாலோ பண்ணி செய்தியெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஒரு நேரம் வரும், திடீரென்று நான் சபை கூடி வருகிற போது சிலரை கேட்பேன், உங்கள் டைரியை காட்டுங்கள், ஜனவரி மாதம் முதற்கொண்டு இந்த மே மாதம் வரையிலும் செய்திகளை எழுதியிருக்கிறீர்களா என்று கேட்பேன். யாரெல்லாம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு அதற்கு அடுத்த வாரம் நல்ல பரிசு அவர்களுக்கு இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவீர்கள். பாஸ்டர் சுந்தரம் அவர்களும் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த செய்திகளை எல்லாம் நாங்கள் டைரியில எழுதி பொக்கிஷங்களாக எடுத்து வைத்திருக்கிறோம். அவையெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்து வாசித்து தியானித்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். மிக பிரபலமான ஊழியக்காரருடைய பிரசங்கங்கள் எல்லாம் டைரியில எழுதி வைத்திருக்கிறோம். சார்ல்ஸ் விவேகானந்தா, ஜெரோம் தியாகராஜ் மற்றும் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் போன்ற அண்ணன் சாம் செபதுரை, ஜான் ஜோசப், அருள்ராஜ் போன்ற மிக பிரபலமான ஜான் சாலமோன் போன்ற மிக பிரபலமான ஊழியக்காரர்கள் பிரசங்கித்த தொகுப்புகளை எல்லாம் நான் டைரியில் எழுதி வைத்திருக்கிறேன். அவையெல்லாம் எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து ஆண்டவரை துதிக்கிறேன். அன்றைக்கு எழுதினேன், எழுதப்பட்ட அந்த பிரசங்கங்கள் இருக்கிறது, பிரசங்கித்த பிரசங்கியார்கள் தான் இல்லை. ஒரு நேரம் ஒரு நாள் வருகிற போது அந்த பிரசங்கங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதில் சிறிதேனும் சந்தேகமில்லை. சரி, போகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் என்ன நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் தியானம் செய்வோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, நீ ஆண்டவரை பயன்படுத்துகிறாயா அல்லது ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிறாரா என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நீ ஆண்டவரை பயன்படுத்துகிறாயா அல்லது ஆண்டவர் உன்னை பயன்படுத்துகிறாரா? இந்த தலைப்பை 2ஆக பிரித்து 2 பாகங்களாக பிரசங்கிக்க விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரை மணி நேரத்தில் 2 பாகங்களையும் பிரசங்கிக்க என்னால் இயலாது. எனவே
முதல் பாகத்தை இன்றைக்கு பிரசங்கித்துவிட்டு இரண்டாவது பாகத்தை நேரம் கிடைக்கும் போது சமயம் அனுமதிக்குமானால் இரண்டாம் பாகத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இதை உங்களுக்கு எடுக்க விரும்புகிறேன். இது வேத பாடம் அல்ல, தேவ செய்தி, தேவ ஆலோசனை என்பதை மறந்துவிட வேண்டாம். இதற்கு கீவேர்டாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். According to the Gospel of Matthew, chapter 6, verse 8. மத்தேயு 6:8 வாசிக்க கேட்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் முழங்கால் படியிட்டு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் என்பதை நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருவதற்கு முன்னமே, நம்முடைய இருதயத்தில் அவையெல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே, வார்த்தையில் வெளிப்பாடாக வருவதற்கு முன்னமே ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உலகம் தோன்றப்படுவதற்கு முன்னமே நம்மை அறிந்த ஆண்டவர், உன் பெயரை, உங்கள் பெயரை, என் பெயரை குறித்த ஆண்டவர், உள்ளங்கைகளில் உன்னை வரைந்த ஆண்டவர், நம் ஜெபங்களை அவர் கவனியாதிருப்பாரா? பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீ ஆண்டவரை பயன்படுத்துகின்றாயா என்ற தலைப்பின் முதல் பாகத்தில் 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் அநேகர் ஆண்டவரை அதிகமாய் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவரால் இவர்கள் பயன்படுத்தப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. அநேகருக்கு ஆண்டவர் வேண்டும், ஆனால் ஆண்டவர் உன்னை வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அதற்கு மட்டும் நீ ஏன் விலகி இருக்கிறாய்? இதை செய்ய நீ வேண்டும், அதை செய்ய நீ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற போது மாத்திரம் நான் வேண்டாம் ஆண்டவரே, நான் வர மாட்டேன், என்னை விட ஒரு நல்ல மகன் உண்டு, நல்ல மகள் உண்டு, நல்ல பெண் உண்டு, நல்ல ஆண் உண்டு, நல்ல நீதிமான்கள் எல்லாம் உண்டு, நான் பாவி ஆண்டவரை என்று விலகி விடுகிறோம். ஆனால் தேவை என்று வருகிற போது மாத்திரம் எனக்கு ஆண்டவர் வேண்டும், அத்தனை மகிமை, பாதுகாப்பு என்று சொல்லுகிற போது ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு அநேகர் ஒருதலை பட்சமாகத்தான் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். இதை நான் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கட்டும். ஆண்டவர் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், எனக்கு அதை கொடுக்க வேண்டும், இதை கொடுக்க வேண்டும், நான் ஜெபம் பண்ணதை ஆண்டவர் கேட்கணும், என் குடும்பத்தை நல்லா வைக்கணும், என் பிள்ளைகளை நல்லா வைக்கணும், என்ன நல்லா வைக்கணும் என்று மாத்திரம் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் அறிய விரும்புகிறோமா? என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் மனைவியை குறித்து, என் கணவனை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு எண்ணம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்திலே இல்லை. அதுதான் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை கொடுக்கிற போது மிகவும் வேதனைப்பட்டார். நேற்றைக்கு மாலை நான் எனது ஜெப அறையில் உட்கார்ந்து இந்த செய்தியை தொகுத்த போது ஒரு பாரம், ஒரு அழுத்தம், ஒரு வேதனை எனக்குள்ளே வந்தது. என் அறைக்கதவை பூட்டி இந்த செய்தியை எடுத்த போது உண்மையில் என்னை அறியாத கண்களில் கண்ணீர் வந்தது. நான் உண்மையில் நான் அழவில்லை, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த துக்கத்தினாலே வந்த கண்ணீர் என்பதை நான் அறிந்தேன். என் தேவைக்காக நான் அழவில்லை, பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்பட்டது நிமித்தமாக என் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஆண்டவரை கண்ணீர் விட வைக்கிறார்கள்.
அநேக விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்பட வைக்கிறார்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் நீ ஆண்டவருக்காக கொடுத்த நேரம் எவ்வளவு? உனக்காக நீ எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? வேதம் வாசித்தாயா? இந்த லாக்டவுன் பீரியட் ஏறக்குறைய 2 மாதங்கள் போய் கொண்டிருக்கிறது. இந்த 2 மாதங்கள் லாக்டவுன் பீரியட் போனாலும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய 25% நீ முடித்தாயா? 25% பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து முடித்திருக்க வேண்டும். அதை செய்தீர்களா? எவ்வளவு நேரம் ஜெபத்தில் செலவிட்டீர்கள்? இந்த ஊழியம் செய்ய வேண்டும், அந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்ற திட்டங்கள் எந்த அளவுக்கு தீட்டினீர்கள்? உங்கள் மூளையை எந்த அளவுக்கு பயன்படுத்தினீர்கள்? எழும்புகிறோம், சாப்பிடுகிறோம், வேலை செய்கிறோம், தூங்குகிறோம், எழும்புகிறோம், சாப்பிடுகிறோம், வேலை செய்கிறோம், தூங்குகிறோம், எழும்புகிறோம், சாப்பிடுகிறோம், வேலை செய்கிறோம், தூங்குகிறோம். இதுதான் நம்முடைய அன்றாட வேலையாய் இருக்கிறது. உனக்கானவைகளை மாத்திரம் நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். உன் ஆன்மீக வாழ்வு காய்ந்து போய் கிடக்கிறது. உன் ஆத்மீக வாழ்வு காய்ந்து போயிருக்கிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியாக பாலைவனமாக இருக்கிறது. உன் ஜெப வாழ்க்கை பாலைவனமாக இருக்கிறது. உன் ஊழியம் பாலைவனமாக இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் பாலைவனமாக இருக்கிறது. ஆண்டவருடைய காரியங்களை குறித்து மாத்திரம் நீ அக்கறை இல்லாமல் இருந்து உனக்கான காரியங்களை மாத்திரம் நீ அக்கறையை செலுத்திக் கொண்டிருக்கிறாயே, உன்னை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படாமல் இருப்பாரா? நீ ஆண்டவரை மாத்திரம் பயன்படுத்துகிறாய். தேவைக்கு ஆண்டவரை பயன்படுத்துகிறார். உன் சுயநலத்துக்கு ஆண்டவரை பயன்படுத்துகிறார். உன் பாதுகாப்புக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். உன் வயிற்றுக்கு ஆண்டவரை பயன்படுத்துகிறாய். உன் மணிபாஸ் நிறைய ஆண்டவரை பயன்படுத்துகிறாய். உலகத்திலே நீ கம்பீரமாக வாழ வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும் என்று நீ ஆண்டவரை பயன்படுத்துகிறாய். ஆண்டவருடைய தேவை இன்னது என்பதை நீ உணர்ந்தாயா? சற்று யோசித்து பாருங்கள். Dear believer, listen. 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் வேகமாக சொல்லட்டும். நம்பர் 1, தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுவது. நம்பர் 2, இன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை கூப்பிடுவது. 3வது, சுயநலமான பாதுகாப்புக்கு ஆண்டவரை அண்டிக் கொள்வது. 3 குறிப்புகளை உங்களுக்கு சொல்லட்டும். மீண்டும். நம்பர் 1, தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுவது. நம்பர் 2, இன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை கூப்பிடுவது. நம்பர் 3, சுயநலமான பாதுகாப்புக்கு ஆண்டவரை அண்டிக் கொள்வது. முதல் குறிப்பை பார்க்கலாம். தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுவது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சில வசனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். அவைகளை பிடித்துக் கொள்வார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடையும் என்று சொன்ன கர்த்தாவே என்று சொல்வார்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே என்று கேட்பார்கள். சில குறிப்பிட்ட வசனங்களை பிடித்துக் கொண்டு ஆண்டவரிடம் போராடுகிறவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக எந்தெந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து அதை மாத்திரம் பொறுக்கி எடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. சில நேரங்களிலே சில இடங்களிலே வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுமானால் அந்த வாக்குத்தத்தங்களை தனியாக குறித்து வைத்துக் கொண்டு அதை வைத்து ஜெபிப்பார்கள். அதற்கு முன்னே உள்ள வசனங்களை பார்க்க மாட்டார்கள். அதற்கு பின்னால் வரும் வசனங்களை பார்க்க மாட்டார்கள். தனக்கு சாதகமான வாக்குத்தத்தங்கள் என்ன, தனக்கு அனுகூலமான வாக்குத்தத்தங்கள் என்ன, அதை மாத்திரம் பிடித்துக் கொண்டிருக்கிற சுயநலமான விசுவாசிகள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆத்துமா ஈடேறுவதற்கு ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாய் இந்த உலகத்தை விட ஒரு சிறந்த பரலோக வாழ்வு உண்டு என்பதை அறிவதற்கு பதிலாய் ஆவிகளின் உலகம் என்ற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். அப்பொழுது பரலோகத்திற்கு
சென்று வந்த ஒரு பக்தன் அதில் எழுதியிருக்கிறார். என்னவென்றால், அவருடைய சரீரத்தை விட்டு அவருடைய ஆவி பிரிந்ததா. அப்பொழுது இறந்ததை போல உடல் தரையில் கிடந்ததா. அவருடைய உடல் முதல் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் கடந்து போனாராம். அதற்கு மேலே ஒரு மகிமையான ஒரு காட்சி இருந்ததா. அதற்கு மேலே இன்னும் மகிமையான ஒரு உலகம் இருந்ததா. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தான் உயிரோடு இருந்த நாட்களில் என்ன உலகத்தில் வாழ்ந்தேன். ஐயோ, சுகாதாரம் இல்லாத ஒரு உலகம், கரப்ஷனான உலகம், சவுண்ட் வேர்ல்ட், டஸ்ட் வேர்ல்ட் என்று அவர் அதை வர்ணிக்கிறார். ஆனால் நான் இப்போது வந்திருக்கிற இடத்தில் என்ன சுகாதாரம், என்ன அருமையான காற்று, என்ன அருமையான பாடல்கள், என்ன பச்சை பசேல் தோட்டங்கள், என்ன அருமையான அழகான மலர்கள், வெண்ணுடை தரித்தவர்கள் அங்கும் இங்கும் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கிறார்கள். இந்த சரீரத்தில் இருப்பதை போன்ற 2 மடங்கு உணர்வுகள், மகிமையின் உணர்வுகள் அங்கு இருந்ததா. அதை கண்டு அவர் அனுபவித்து விட்டு வந்தவராக அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் பிரசங்கியார்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி. இந்த உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் உலகத்தோடு முடிந்துவிடும். கண்ணீர் நிறைந்தது, பாடு நிறைந்தது, வேதனை நிறைந்தது, வலி நிறைந்தது, வேதனை நிறைந்தது, வெறுப்பு நிறைந்தது, சங்கடங்கள் நிறைந்தது. ஆனால் இதை கடந்து தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கின்றதா. இன்றைக்கு அதையெல்லாம் தேவ பிள்ளைகள் வாஞ்சிப்பதில்லை. காலையில என்ன சாப்பிடுவது, மதியம் என்ன சாப்பிடுவது, ராத்திரி என்ன சாப்பிடுவது, அடுத்த வாரம் என்ன தேவைகளுக்கு என்ன செய்வது என்ற உலக கவலைகள், உலக தேவைகள், உலக ஆகாரங்கள், உலகத்தின் உடைகள், வசதிகள், மாம்சத்துக்குரிய காரியங்கள், இவைகளுக்காக நாம் அங்கும் இங்கும் ஓடுகிறோம், அலைகிறோம், திரிகிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். கடைசியில் ஒரு கொரோனா வந்த உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடி போய் விடுகிறோம். அத்தகைய மகிமை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்ததாக என் சகோதரர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். அந்த குடும்பத்தின் தலைவர் வெளியூரில் இருந்து வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்தவுடன் கதவு பூட்டப்பட்டிருந்தது. இவர் போன் பண்ணி கூப்பிடுகிறார், நான் ஊர்ல இருந்து வந்துட்ட, கதவை திறங்க. மனைவி சொல்லுகிறார், கதவை திறக்க மாட்டேன். பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், டாடி கதவை திறக்க மாட்டேன், உனக்கு கொரோனா இருக்கும், உள்ளே நீ வராதே என்று சொல்லிவிட்டார்கள். இவர் கதவை தட்டுகிறார், சத்தம் போடுகிறார், கூப்பிடுகிறார், அலறுகிறார். அக்கபக்கம் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். இவர் கட்டின வீட்டுக்குள்ளே அவர் மனைவி இருந்து கொண்டு, அப்பா கட்டின வீட்டுக்குள்ளே பிள்ளைகள் இருந்து கொண்டு, அப்பாவை பார்க்காமல், அப்பாவை சேர்க்காமல் கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள். சரி, காராவது தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அதையும் தரவில்லை. பிறகு ஊர் மக்கள் எல்லாம் வந்து அந்த கதவை உடைத்து சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனே ஜன்னலிருந்து கார் சாவியை தூக்கி எறிய அந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு அவர் வெளியே போனார். எனக்கு அன்பானவர்களை தனங்கள் எல்லாரும் பேசிக் கொண்டார்களாம், என்னடா மனைவி இது, என்ன பிள்ளைகள், என்ன குடும்பம். தகப்பன் சம்பாதித்த வீட்டிலே, கணவன் சம்பாதித்த வீட்டிலே வைத்து இவர்கள் வாழ்ந்து கொண்டு அவரையே உள்ளே சேர்க்காத ஒரு நிலை. கடைசியில் அவருக்கு கொரோனா இல்லை, ஒரு பயம். இதுதான் மக்களுடைய அன்பு. பிரியமானவர்களே, சில வியாதிகள் சிலருடைய உண்மையான அன்பு எப்படி என்று விளங்க செய்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாட்கள் வரையிலும் நான் ஊழியம் செய்கிறேன். எந்த கொரோனாவையும் கண்டு பயப்படாமல் அதை எதிர்த்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஞானமாக ஊழியம் செய்ய வேண்டும், கவனமாக ஊழியம் செய்ய வேண்டும். பயந்து 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 இருந்தால் அந்த பயமே ஒரு மனிதனை கொன்றுவிடும். பயமே மனிதனை வியாதி பிடித்தவனாக்கிவிடும். பயமே ஒருவருடைய எல்லாருடைய அன்பையும் இழக்க வைத்துவிடும். இந்த கொரோனா என்ற வியாதி உண்மையான அன்பு யாருக்கு இருக்கிறது என்பதை தெளிவாக விளங்க பண்ணுகிறது. பொய்யான அன்போடு யாரெல்லாம் பழகுகிறார்கள் என்பதையும் விளங்க பண்ணுகிறது.
இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் நமக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் அன்பு காட்டுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, எதற்கு சொல்லுகிறேன் என்றால், தேவைக்கு மட்டும் பழகுகிற கூட்டம், தேவைக்கு மட்டும் தேடுகிற கூட்டம் ஆண்டவரை தேடுகிறார்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுகிறார்கள். தேவைக்கு. இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் உங்கள் தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஒரு சம்பவத்தை வாசிக்கலாமே. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரை. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, இவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கான அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி, நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்கள் புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசுப்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாரும் பங்கிட்டார். எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளையும் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாய் திரளான மக்கள் கூடி வருகிறார்கள். நீண்ட நேரம் ஆண்டவர் பிரசங்கம் செய்து கொண்டு வந்தார். தங்களுக்கு பசியை மறந்து பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சீஷர்களுக்கு மாத்திரம் பசி வந்து விட்டது. சிலர் சொல்வாங்க, அவங்க இலையில சாப்பாடு வேண்டும் என்பதற்காக பக்கத்துல சாப்பாடு காலியாயிடுச்சு, அந்த எல்லாம் சாப்பாடு போடுங்க என்பாங்க. அங்க போட அப்படி இங்கேயும் போட்டுருங்க என்பார்கள். போடுறவங்க புரிந்து கொள்வார்கள், ஓ இவருக்கு சாப்பாடு வேண்டும் என்பதற்கு பக்கத்தில் உள்ள இலைக்கு பக்கத்தில் உள்ள இலையை காட்டுறாருன்னு சொல்வார்கள். அது போலதான் சீஷர்களுக்கு பசி வந்து விட்டது. உடனே அவர்கள் அந்த பசியை, ஜனங்கள் பசியாயிருப்பார்களே, பாருங்கள், உலக கவலை, பசி மயக்கம், கர்த்தருக்கு மகிமை, அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை தேடுவது, பசி ஆற வேண்டும் என்பதற்கு மாத்திரம், தன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு மாத்திரம், வேலை கிடைப்பதற்கு மாத்திரம், வருமான பெருக்கத்திற்கு மாத்திரம், வசதி பெருக்கத்திற்கு மாத்திரம். ஆனால் எல்லாம் வந்த பிறகு ஆண்டவரை தேடுவது அப்படியே குறைந்து போய்விடும். நான் என்ன பண்றது, எனக்கு நிறைய வேலை, நான் என்ன பண்றது, எனக்கு முன்ன போல இப்ப சமயமே கிடைக்கல, நான் என்ன பண்றது என்று சொல்வார்கள். நான் என்ன பண்றது, ஏனென்றால் முன்ன இருந்த அந்த மனம் இல்லை, முன்ன இருந்த அந்த வேகம் இல்லை, முன்ன இருந்த பக்தி இல்லை, முன்ன இருந்ததான விசுவாசம் இப்ப இல்லை, ஆதி அன்பு இப்ப இல்லை, எல்லாம் குறைந்து போய்விட்டது. எனவே தான் நான் என்ன பண்றது என்று கேட்பார்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை. எனக்கு அன்பானவர்களை, தேவைகள் சந்திக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவரை மறந்து போகிற கூட்டம். இவர்கள் எல்லாம் உட்கார்ந்தார்கள். எல்லாருக்கும் தேவன் அப்பம் கொடுத்தார், மீன் கொடுத்தார். எல்லாரும் உட்கார்ந்து வயிறு முட்ட சாப்பிட்டார்கள். சாப்பிட்டவர்கள் சாப்பிட்டு முடிந்தவுடனே போய்விட்டார்கள். வந்தார்கள், கூடினார்கள், பிரசங்கத்தை கேட்டார்கள், அப்பம் மீன் கொடுக்கப்பட்டது, சாப்பிட்டார்கள், வயிறு நிரம்பிவிட்டது, போய்விட்டார்கள்.
எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையில் தொடப்பட்டார்கள் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுவது. ஆகாரம் கிடைக்க வேண்டும், வசதி கிடைக்க வேண்டும், வறுமை மாற வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், வருமானம் பெருக வேண்டும், நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும், நல்ல பிள்ளை குட்டி பெற வேண்டும், நல்ல வாகன வசதிகளை பெற வேண்டும், நல்ல உயர்வு பெற வேண்டும், பெரிய வீடு வாங்க வேண்டும், நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு கூட இருக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவர் தந்த பிற்பாடு பிறகு சபைக்கு வர நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, ஊழியம் செய்ய நேரமில்லை, குடும்ப ஜெபம் பண்ண நேரமில்லை, டிவிக்கு முன்பு உட்கார நேரம் இருக்கிறது, செல்போன்ல உட்கார நேரம் இருக்கிறது, வீண்கதை பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, ஊர்கதை பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, ஊர் சுற்றுவதற்கு நேரம் இருக்கிறது, அங்கே இங்கே போய் வர நேரம் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை தேடுகிறாரே, அவர் சமூகத்தில் வேதம் வாசிக்கவில்லையே என்று ஆண்டவர் பார்க்கிறாரே, வேதம் உன்னை தேடுகிறதே, அந்த இடத்தில் அவர்கள் இல்லை. இதற்கு முன்பு இருந்தார்கள், எல்லாம் வந்த பிறகு இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுகிற கூட்டம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவை சந்தித்த பிறகு அவர்கள் ஆண்டவரை தேடாமல் விலகிவிடும் கூட்டத்தில் நீ ஒருவனா? தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுகிற கூட்டத்தில் ஒருவனா? உன் தேவை சந்திக்கப்பட்ட பிற்பாடு நீ வெளியே போகிற கூட்டத்தில் நீயும் ஒருவனா? சற்று யோசித்து பார். இரண்டாவதாக, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை கூப்பிடுவது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கவனித்தீர்களா? இம்மைக்காக மாத்திரம் கர்த்தாவே 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 என்று குறிப்பிடுவது. கர்த்தருக்கு மகிமை. இம்மைக்காக மாத்திரம், உலகத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு மாத்திரம், உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மாத்திரம் ஆண்டவரை கூப்பிடுவது. கர்த்தருக்கு மகிமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30 34 வசனம் வரை ஒரு சம்பவத்தை வாசிக்க கேட்போம். Matthew chapter 20 verse 30 to 34. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். நோட்டீஸ் வேர்ட், அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, இவங்க ஆண்டவரே 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 என்று கூப்பிட்ட அந்த சத்தம் அவருடைய சீஷர்களுக்கும் அவரோடு கூட வருகிறவர்களுக்கும் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது. அவர் அதட்டாங்க. அதை கூட அவங்க பொருட்படுத்தல. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டார்கள். தேவன் அவரிடத்திலே வந்து நின்று, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும். பிரியமானவர்களே, அவரோடு கூட சென்றவர்கள் எல்லாரும் அவர்கள் தேவைக்கு இம்மைக்காக மாத்திரம் போனது போல்தான் இருந்தது.
ஆனால் ஓரமாய் சத்தம் போட்டார்களே, நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பின 2 குருடர்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் என்று சத்தம் போட்டார்களே, அவருடைய சத்தம் ஆண்டவருடைய காதில் விழுந்தது, ஆண்டவரை நிற்க வைத்தது. ஆண்டவருக்கு தெரியும் உண்மையாய் கூப்பிடும் சத்தம் எது, பொய்யாய் கூப்பிடும் சத்தம் எது, இம்மைக்காக மாத்திரம் கூப்பிடும் சத்தம் எது, மறுமைக்காக கூப்பிடும் சத்தம் எது. இந்த மகன் இந்த மகள் எனக்காக வாழ்வாள், இவன் எனக்கு வாழ மாட்டாள், உலகத்திற்காக வாழ வேண்டும் என்ற இம்மைக்காக மாத்திரம் கூப்பிடுகிறாள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். சுகமடைந்த 2 குருடர்கள், பார்வை அடைந்த இவர்கள் 2 பேர் ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். அற்புதம் பெற்றவுடன், அற்புதம் நடந்தவுடன், நான் நித்தமும் ஆண்டவரை தேடுவேன், நித்தமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்ற எண்ணம் நமக்கு உண்டோ? பிரியமானவர்களே, சற்று யோசித்து பார்ப்போம். ஆரம்பத்தில் எல்லாம் உற்சாகம் இருக்கும். இந்த உற்சாகம் கடைசி மட்டும் இருக்கிறதா? உன் வயதான காலத்திலும் இந்த உற்சாகம் இருக்கிறதா? திருமணமாகி பிள்ளை குட்டி பெற்று பேர பிள்ளைகளை கண்டு தள்ளாடு வயது வந்தால் இந்த உற்சாகம் உனக்குள்ள இருக்குமா? சற்று யோசித்து பார். கர்த்தருக்கு மகிமை. இன்மைக்காக மாத்திரம் நீ ஆண்டவரை கூப்பிட்டு எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ பெற்றுக் கொள்ளலாம். தேவனும் தருவார், தேவனும் செய்வார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இம்மையோட முடிந்துவிடும். உன் கதை இம்மையோட முடிந்துவிடும். மறுமையை நீ கனவு காண முடியாது, மறுமைக்குள்ளே நீ போக முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் கூப்பிடுகிற போது, மறுமையை வாஞ்சித்து கூப்பிடுகிற போது, இம்மைக்குரிய மேன்மையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும், மறுமைக்குரிய அந்தஸ்தும் இதைவிட 2 மடங்கு கிடைக்கும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், உம்முடைய ஊழியத்திற்கு கொடுக்க விரும்புகிறேன். என்னை ஆசீர்வதியும், உம்முடைய ஊழியத்தை தாங்க விரும்புகிறேன். என்னை உயர்த்தும், என் வீட்டிலே உம்முடைய ஊழியம் செய்ய நான் இடம் கொடுப்பேன். எனக்கு இன்னும் வசதி வாய்ப்புகளை தாரும், நான் ஊழியக்காரர்களை தாங்குவேன். எனக்கு வாகனங்களை தாரும், ஊழியக்காரர்களுக்கு நான் கொடுப்பேன். ஒரு தொழிலதிபர் ஜெபித்தாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு கார் தாரும், இந்த காரை நான் ஊழியக்காரனுக்கு கொடுத்து விடுவேன். கர்த்தருக்கு மகிமை. அவர் வைத்திருக்கிற கார் 45 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பு மிக்க ஆடி கார். இந்த காரை நான் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு காரை தாரும். என்ன கார் வேண்டும் என்று கேட்கல, இந்த ஆடி காரை ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்க விரும்புகிறேன், ஒரு மிஷனரி கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு இன்னொரு கார் தாரும் ஆண்டவர் என்று கேட்டாராம். கர்த்தர் இதை விட பல மடங்கு பணம் உள்ள 1.5 கோடி மதிப்புமிக்க ஒரு காரை தேவன் வாங்கும்படி அவருக்கு உதவி செய்தார். அவர் புக் பண்ணிட்டு வந்த உடனே இந்த காரை உடனடியாக கொடுத்தார். அவருடைய வியாபாரம் பல மடங்கு பெருகினது. இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு புது கார் வாங்கிவிட்டால் பழைய காரை ஊழியக்காரர் கொடுத்து விடுவார். அது நல்ல காராய் இருக்கும், எந்த ரிப்பேர் இல்லாததா இருக்கும், அவர் மாத்திரம் நன்றாக ஓட்டின காராய் இருக்கும், குறைந்த கிலோமீட்டராய் இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு காரை மாற்றுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வசதி வாய்ப்புகளை ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறாயா? ஊழியத்திற்கு பயன்படுத்துகிறாயா? தேவ ராஜ்யம் கட்டப்படும்படி பயன்படுத்துகிறாயா? இம்மைக்காக மாத்திரம் நீ ஆண்டவரை கூப்பிடுகிறாயா? சற்று யோசித்து பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஆசீர்வதிக்கட்டும், நான் ஆண்டவருக்கு சொந்தம். என்னை உயர்த்தட்டும், அது ஆண்டவருக்காக. என் வருமானத்தை பெருக்கட்டும், அது ஆண்டவருக்காக. நான் கடைசி மட்டும் ஆண்டவரை தேடுவேன். அந்த வைராக்கியம் உங்களுக்கு உண்டா? பிரியமானவர்களே, தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை பயன்படுத்துகிற கூட்டத்தில் நீங்கள் ஒருவரா? கடைசியாக, சுயநலமான பாதுகாப்புக்கு ஆண்டவரை அண்டிக் கொள்வது. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறவன், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறவன், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ, தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். உண்மையுள்ளவனாய்
இருக்கிறார். அவனிடத்தில் அநீதி இல்லை. அவனிடத்தில் அநீதி இல்லை. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். சுயநலமான பாதுகாப்புக்கு ஆண்டவரை அண்டிக் கொள்வது. ஆபத்து வந்தவுடனே ஆண்டவரே ஆண்டவரே, கஷ்டம் வந்தவுடனே ஆண்டவரே ஆண்டவரே, வியாதி வந்தவுடனே ஆண்டவரே ஆண்டவரே என்னை காப்பாற்றும். நலமாக இருக்கும்போது ஜெபம் இல்லை, ஆலயத்துக்கு வருவதில்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஊழியம் செய்வதில்லை. ஆனால் ஒரு பாடு வந்தவுடனே, ஒரு வேதனை வந்தவுடனே, வியாதி வந்தவுடனே, கஷ்டம் வந்தவுடனே, கடன் நெருக்கடி வந்தவுடனே பாஸ்டர் பாஸ்டர் உடனே சர்ச்சிலேயே விழுந்து கிடப்பாங்க, முகங்குப்புற விழுந்து கிடப்பாங்க, பாஸ்டரை தொல்லை பண்ணுவாங்க, ஆண்டவரை தொல்லை பண்ணுவாங்க. ஆனா எல்லா தேவையும் சந்திச்சு முடிச்ச உடனே பாருங்க அமைதியாயிடுவாங்க. சிஸ்டரை காணல, எங்க போனாங்க? அந்த பிரதரை காணல, எங்க போனாங்க? அவங்க தொலைஞ்சே போயிட்டாங்க. என்ன, இன்னொரு கஷ்டம் வரும்போது மறுபடியும் வருவாங்க, இன்னொரு தேவை வரும்போது மறுபடியும் வருவாங்க, அது சந்திக்கப்பட்ட உடனே மறுபடியும் போயிடுவாங்க. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு ஆண்டவரை இவ்விதமாய் பயன்படுத்தக்கூடிய பொல்லாத கூட்டத்தில் நீ ஒருவனா? அந்த பொல்லாதவர்களில் நீ ஒருவனா? ஆண்டவர் என்னை கிள்ளுக்கீரையா? கர்த்தருக்கு மகிமை. தேவைக்கு மாத்திரம் அவரை பயன்படுத்தி கொண்டு தேவை முடிந்த பிறகு அந்த ஆண்டவரை தூக்கி எறிவதற்கு அவர் என்ன யூஸ் அண்ட் த்ரோ கப்பா? என கண்பானவர்களே, உன் சுயநல பாதுகாப்புக்கு ஆண்டவரை அண்டிக் கொள்வது. சில குடும்பங்களிலே ஜெபிக்காமலே படுத்துருவாங்க. பக்கத்து வீட்டு போற பிசாசு என்ன பண்ணும், நேரம் அட்ரஸ் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டுக்குள்ள போட்டு இந்த வீட்டுல உள்ளவங்களாம் போட்டு தூங்குறவங்களை மிதிச்சுக்கணும், கையாமையான் கத்துவாங்க. உடனே அந்த ஐயா சொல்லுவார், ஜோ பண்ணி படுத்தீங்களான்னு கேட்பாரு. ஏன்னா அந்த ஐயா மட்டும் பிசாசு மிதிக்கல, அவர் நல்லா தூங்குறாரு. எழுப்பி சத்தத்தை கேட்டு என்னாச்சு ஐயா? பிசாசு மிதிக்குது, நல்லா மிதிக்கட்டும். ஜெபம் பண்ணாம தூங்கிட்டீங்களே. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றதே கிடையாது. பிசாசு மிதிச்ச உடனே எங்க பைபிள் இருக்குது, எங்க பாட்டு புக்கு, எங்க ஜெபம் என்ன, உடனே தேடு ஜெபம் என்ன, பைபிள் எடு, படி, தொண்ணூத்தொன்னு சங்கீத படி, தோப்புற சொல்லு, அப்பதான் எல்லாமே எல்லாம் செய்வாங்க. எவ்வளவு வெட்கக்கேடு. பிசாசு வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் போட்டு மிதி மிதிச்ச உடனே ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாத்துமே. கர்த்தருக்கு மகிமை. பிசாசு வீட்டுக்குள்ள வந்து ஞாபகப்படுத்தது, ஜென்மங்களை திபிக்கம் பட்டு தூக்கிட்டீங்களா அப்படின்ட்டு. எவ்வளவுதான் பாஸ்டர் சொன்னாலும் ஜெபிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஜெபம் இல்லாம துவக்கம், ஜெபம் இல்லாத ஒரு முடிவு, ஜெபம் இல்லாம எழும்புறது, ஜெபம் இல்லாம தூங்குறது. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை தூக்கின கரங்கள் இன்றைக்கு வேதத்தை தூக்க மறைக்கிறது. செல்போனை தான் தூக்கி கொண்டு அலைகிறது. வேதம் கையில் இல்லையே. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை சற்று ஆராய்ந்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37, 38, 33 வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க் 4. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மீது மோதிற்று. கப்பலின் பின்னையத்தில் அவர் தலையணையை வைத்து கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, ஆண்டவர் கப்பலுடைய பின்னணியத்தில் தலையை வைத்து படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு பெரிய கொந்தளிப்பு, அலை வீசினது, பெரும் காற்று வீசினது, அந்த படகு மிகவும் அலை மோதியது, கவிழ்ந்து விடுமோ என்ற பயம். நல்ல திறமையான மீனவர்கள், இந்த சீஷர்கள் கத்துகிறார்கள், ஆண்டவரே ஆண்டவரே என்று சத்தம் போடுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை எழுப்பி, போதகரே
சொல்றாங்க, ஆண்டவரே கொரோனாவை ஒழியும், கொரோனாவை ஒழியும். கொரோனாவை வர வைத்தவருக்கு கொரோனாவை ஒழிக்க தெரியும். உனக்குள்ளே நீ என்ன எப்படி மாறணும், மாற ஒப்புக்கொடு. நீ எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ ஒப்புக்கொடு. ஞானமா இருக்க ஒப்புக்கொடு. சுத்தமா இருக்க உன்னை ஒப்புக்கொடு. சுகாதாரமான சூழ்நிலை உருவாக்கிக்கொள். இவைகள் தான் கொரோனா கற்றுக் கொடுக்கிறது. நீ சுகாதாரமாய் வாழ வேண்டும், சுகாதாரமாய் இருக்க வேண்டும், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு சென்னை மாநகரம் மிக சுத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் தீவிரமான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி எடுத்துக் கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை. தெருக்கள் மாத்திரமல்ல சுத்தம், நம்முடைய வீடுகளும் சுத்தமாய் இருக்க வேண்டும். சமையலறை சுத்தமாய் இருக்க வேண்டும். படுக்கை அறை சுத்தமாய் இருக்க வேண்டும். நடமாடுகிற இடங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும். வேலை பார்க்கிற இடங்கள் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஏன் நாம் அமர்கிற இடம் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய உடல் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் உடுப்புகள் சுத்தமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது எந்த விதமான விஷக்கிருமிகளும் நோய் கிருமிகளும் நம்மை தாக்காது. பாதுகாப்பு உண்டாயிருக்கும். ஆண்டவர் இருக்கின்ற போதே இவர்கள் பயந்து, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், நமக்கு கவலை இல்லையா? நீ நிறைய பேர் ஆண்டவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கத்துறாங்க. கூடவே ஆண்டவர் இருக்கும் போது நம்ம சத்தம் போடணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கொரோனாவுக்கு பாதுகாப்பார், பிசாசு தந்திரங்களுக்கு பாதுகாப்பார், உன்னை அதிர்ச்சிக்கு பாதுகாப்பார், உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு பாதுகாப்பார், உன் பண தேவையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை பாதுகாப்பார், உன்னை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். முடிக்க போகிறேன். நீ ஆண்டவரை உன் தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்துகிறாயா? கர்த்தருக்கு மகிமை. தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுவது, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரை கூப்பிடுவது, சுயநலமான பாதுகாப்புக்கு மாத்திரம் ஆண்டவரை அண்டிக் கொள்வது, இவை எல்லாவற்றையும் தேவைத்தான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உனக்கு இன்னது தேவை. பாதுகாப்பு தேவை, உடை தேவை, உணவு தேவை, வசதி வாய்ப்புகள் தேவை. தம் பிள்ளைக்கு தர வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் தருவார். கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Glory to God. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பு எங்கள் தேவை இன்னதென்பதை அறிந்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory. கூப்பிடோ எளியவனையும் உதவியற்ற அநாதையோ விசாரிக்கும் தேவனே எந்தன் இயேசுவே விசாரிக்கும் தேவனே எந்தன் இயேசுவே எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை கூப்பிட்டேன். கர்த்தர் செவி கொடுத்தார். எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை கூப்பிட்டேன். கர்த்தர் செவி கொடுத்தார். ஆண்டவரே, என் தேவைக்காக மாத்திரம் உம்மை நான் பயன்படுத்திக் கொண்டு என் தேவை முடிந்தவுடன் நீ வேண்டாம் என்று ஒதுங்குகிறேன். நன்றி கெட்ட ஜென்மமாய் நான் மாறாதபடி, நன்றி கெட்ட விசுவாசியாய் மாறாதபடி, நன்றி கெட்ட தேவ பிள்ளையாய் நான் மாறாதபடி, எனக்கு ஜீவன் தந்தவருக்கு, எனக்கு சுகம் தந்தவருக்கு, எனக்கு பலன் தந்தவருக்கு, நல்ல வாழ்க்கை தந்தவருக்கு, நல்ல வேலை தந்தவருக்கு, நல்ல வருமானம் தந்தவருக்கு, நல்ல வீடு வாசல் தந்தவருக்கு, நல்ல வசதியான சூழ்நிலைகள் எல்லாம் தந்தவருக்கு நான் ஜீவகால முழுவதும் நன்றியாயிருக்க, என் ஜீவன் உள்ள மட்டும் நான் நன்றியாயிருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே.
அப்பா, இந்த நேரமும் உம்மை நான் அண்டிக் கொள்ளட்டும், உம்மை கூப்பிடட்டும், உம்முடைய பிள்ளையாகவே வாழட்டும். என் தேவை முடிந்தவுடன் நான் செடிக்காமல், வேதம் வாசிக்காமல், ஊழியம் செய்யாமல், உலகத்தோட பின்னி பிணைத்து நான் நிற்க கூடாது ஆண்டவரே. என் தேவை இன்னது என்பதை நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பு அறிந்திருக்கிறீர். ஏசப்பா, எனக்கு நீர் மட்டும் தேவை. நீர் மட்டும் எனக்கு வேண்டும். நீர் மட்டும் என்னோடு கூட இரும். நீர் இருந்தால் எல்லாம் என்னோடு கூட இருக்குமே. நீர் வந்தால் எல்லாம் எனக்கு ஆகுமே. நீர் என்னை சுற்றி இருந்தால் எல்லா பாதுகாப்பு எனக்கு கிடைக்குமே. நீர் வந்தால் சூழ்நிலை எல்லாம் மாறுமே. நீர் இருந்தால் பெரிய மாற்றம், முன்னேற்றம் உண்டாகுமே. நீர் இரும், என்னோடு கூடவே இரும், கூடவே இரும் ஆண்டவரே. என்னோடு இரும், என் குடும்பத்தோடு இரும், என் பிள்ளைகளோடு கூட இரும், என் சந்ததியோடு கூட இரும், என் தலைமுறைகளோடு கூட இரும், என் சபையோடு கூட இரும், என் சபையாரோடு கூட இரும், ஊழியக்காரரோடு கூட இரும், பாஸ்டர்ஸ்மாரோடு கூட இரும். நீர் இருப்பீரானால் இந்த கொரோனா ஓடிவிடும். எங்கள் சென்னை பட்டணத்திலே, தமிழ்நாட்டிலே நீர் இருப்பீரானால் இவைகள் ஓடிவிடும். இந்தியா தேசத்திலே இறங்கி வாரும், இவைகள் ஓடிவிடும். நிறைவு வந்தால் குறைவு ஓடும். நீங்க வாங்க. நீங்க வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீங்க இருந்தால் எல்லாம் மாறுமே. வாங்கப்பா, நீ எப்பொழுதும் எனக்கு வேண்டும். ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், அரவணைப்பும், பாதுகாப்பும், வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடும், இன்றைக்கு இந்த நேரத்தில் ஊழியம் செய்த கர்த்தருடைய பிள்ளைகளோடும், இந்த நேரத்தில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நீங்கள் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.